Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் விண்டோஸ் 11 பிசி இல்லை விண்டோஸ் 10 பிசி எந்த பிசியாக இருந்தாலும் உங்கள் ஃபோன்லேருந்தே எப்படி ரிமோட் கனெக்ஷன் எடுத்து யூஸ் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இது மூலிமா நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, இன்கேஸ் உங்கள் பிசி ஆனில் இருந்தால் மட்டும் போதும், உங்கள் ஃபோனை யூஸ் பண்ணியே உங்கள் பிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வெதர் நீங்கள் பஸ்ஸில் இருந்தாலும் சரி இல்லை வெளியில் வேறு எங்கே இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். வெல் கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிமோட் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்லேயே டிஃபால்ட்டாக ரிமோட் கனெக்ஷன் ஃபீச்சர் இருக்குது. பட் நம்ம பார்த்தீங்கன்னா வேற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா AnyViewer. ஸோ இதுதான் உங்கள் வெப்சைட் anyviewer.com. ஸோ இதோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் பிசியில் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணணும். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் பிசியில் இருக்குது அண்ட் iOSக்கு டவுன்லோட் சப்போர்ட் இருக்குது அண்ட் ஆண்ட்ராய்டுக்கு டவுன்லோட் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏபிகே ஃபைல் தான் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஃப்ரீ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஏபிகே ஃபைல் வரும், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்ஸ் கிடையாது. பட் iOSக்கு உங்கள் ஆப்பிள் ஃபோனில் ஆப் ஸ்டோரில் போனீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி விண்டோஸ்க்கு நார்மலாக நீங்கள் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, விண்டோஸ் பேஸ்டு பிசி லேப்டாப்பை ஃபோன் மூலியமாவோ இல்லை இன்னொரு விண்டோஸ் பிசி மூலியமாவோ கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ் பிசியை மட்டும் தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். மேக் புக்கோ இல்லை மேக் ஸ்டுடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் விண்டோஸ் பிசியை ஐஃபோன் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஐஃபோன் இருந்தாலும் சரி இல்லை ஐபேட் இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஆண்ட்ராய்டு இல்லை ஆண்ட்ராய்டு டேப்லெட் எதுவாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ எப்படி இருந்தாலும் ஒன்லி விண்டோஸ் பேஸ்டு பிசி ஒரு லேப்டாப் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இப்போ இதை டவுன்லோட் பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேஷன்லாம் சிம்பிள் தான். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதுதான் AnyViewer அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த AnyViewerல அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே லாகின் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கேயே பக்கத்தில் சைன்அப் இருக்கும். சைன்அப் கொடுத்து நீங்கள் இதிலே நீங்கள் மெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ணணும். அண்ட் ஆஃப்டர் தட் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஃப்ரீ வெர்ஷன் அண்ட் ப்ரோ வெர்ஷன் ரெண்டுமே இருக்குது. ஃப்ரீ வெர்ஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனஃப் தான் இண்டிவிஜுவல் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா. அண்ட் ஏன்னா அப் டு 3 டிவைஸஸ்க்கு அசைன்டு டிவைஸ் சப்போர்ட் இருக்குது அண்ட் அப் டு 10 டிவைஸ்க்கு மேனேஜ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதில் இன்கேஸ் நீங்கள் ப்ரோ எடிஷன் போயிட்டீங்கன்னா 10 டிவைஸ் வரைக்கும் அசைன் பண்ணலாம் அண்ட் 100 டிவைஸ் வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ அசைன்டு டிவைஸ்க்கும் மேனேஜ் டிவைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அசைன்டு டிவைஸ்ன்றது நார்மலாகவே நீங்கள் எந்த ஒரு நியூ கனெக்ஷன் எடுத்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அசைன் ஆகிடும். ஸோ அசைன் ஆகிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர் தட் இப்போ நீங்கள் இந்த ஒரு பிசியை நான் பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். ரிமோட் கண்ட்ரோல், வியூ ஸ்க்ரீன் பண்ணுறது, லாக் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது, ஷட் டவுன் பண்ணுறது. ஸோ அசைன் பண்ணிட்டீங்கன்னா எனி டைம் அந்த ஒரு பிசி ஆக்சஸ் பண்ண முடியும். செக்யூரிட்டி பின்னே போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா இமிடியேட்டாக பார்த்தீங்கன்னா பிசி பார்த்தீங்கன்னா ரிமோட் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துரும். ஸோ செக்யூரிட்டி கீயே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி போடல. அதே மாதிரி லாக் பண்ணணுன்னாலும் இமிடியேட்டாக லாக் கொடுத்தோன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆகிடும். ஸோ அசைன் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி டைம் கனெக்ட் பண்ணும்போது அந்த செக்யூரிட்டி கோட் போடணும்னு அவசியம் இல்லை. அன்அசைன் பண்ணியாச்சு அப்படின்னா, அண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அன்அசைன் பண்ணணும்னா அந்த ஒரு பர்டிகுலர் டிவைஸில் போய்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்அசைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி அன்அசைன் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ அன்அசைன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ ஒன்லி ரிமோட் கண்ட்ரோல் அண்ட் வியூ ஸ்க்ரீன் தான் காட்டும். அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இப்போ இந்த ஆப்ஷன் காட்டும். ஒன்று ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணணும், இல்லை செக்யூரிட்டி கோட் தெரியும், செக்யூரிட்டி கோட் போடணும். ஸோ இதுதான் அன்அசைன்டுக்கும் அசைன் பண்ண டிவைஸ்க்குமான உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ண டிவைஸாக நீங்கள் ப்ரோ வெர்ஷனாக இருந்தீங்கன்னா 10 டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம். நார்மல் ஃப்ரீ வெர்ஷனாக இருந்தீங்கன்னா 3 டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம். அன்அசைன்டு டிவைஸஸாக அப் டு ப்ரோ வெர்ஷன்னா 100 டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம். ஃப்ரீ வெர்ஷன்னா 10 டிவைஸ் வரைக்கும் கனெக்ட் பண்ணலாம். ஸோ வேணும்னா நீங்கள் ப்ரோ எடிஷனும் பார்த்தீங்கன்னா பை பண்ணலாம். பட் பர்சனல் யூஸ்னால் ஒன்லி ஃப்ரீ எடிஷனே எனஃப் தான். அண்ட் ஆஃப்டர் தட் இங்கே கனெக்ட் ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே தான் உங்களோட டிவைஸ் ஐடி இருக்கும். ஸோ இந்த ஐடி தான் நீங்கள் உங்கள் ஃபோனில் போடணும். ஸோ அண்ட் அதுவும் இல்லாமல் உங்கள் ஃபோன்லேயும் நீங்கள் சேம் அக்கௌண்ட்டு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் போட்டு தேவையில்ல. ஸோ டேரெக்டாக மை டிவைஸ்லேயே காட்டிடும். நீங்கள் அதிலே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடி நீங்கள் வேறு கம்ப்யூட்டரில் இருக்கீங்கன்னா இந்த ஐடி அந்த கம்ப்யூட்டரில் போடணும் அண்ட் இந்த செக்யூரிட்டி கோட் போடணும். அண்ட் செக்யூரிட்டி கோடு நீங்கள் அப்பப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரைவசி ஆப்ஷன். அண்ட் செக்யூரிட்டி கோட் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். செட்டிங்ஸில் போனீங்கன்னா இங்கே அன்அட்டெண்டட் இதில் பார்த்தீங்கன்னா செட் மை செக்யூரிட்டி கோட்னு இருக்கும். இதை எனபிள் பண்ணிவிட்டு உங்களோட செக்யூரிட்டி கோட் எதுவோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இல்லைனா டிஃபால்ட்டாக நீங்கள் அப்பப்போ டெம்பரவரியாக செக்யூரிட்டி கோடு ரீசெட் பண்ணிவிட்டு இருக்கலாம். அண்ட் நீங்கள் வேறு யாருக்காவது கனெக்ட் பண்ணணும்னா அவங்களோட டிவைஸ் ஐடி இதில் போட்டுட்டு
ஸோ இதில் ரிமோட் கண்ட்ரோல் அண்ட் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு 2 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரிமோட் கண்ட்ரோல் உங்களால் எடுக்க முடியும். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பிசி டு ஆண்ட்ராய்டோ இல்லை பிசி டு ஐஃபோனோ வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் சப்போர்ட் கிடையாது. ஸோ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா பிசி டு பிசி தான் வந்து சப்போர்ட்டட். ஸோ வேறு யாராவது உங்கள் பிசியை கண்ட்ரோல் பண்ணாலோ இல்லை நீங்கள் அவங்க பிசியை கண்ட்ரோல் பண்ணாலோ அப்போ வந்து அவங்க பிசியில் இருக்கிற ஸோ லோக்கல் டிஸ்கில் அவங்க என்னென்ன ட்ரைவ்லாம் வச்சுருக்காங்களோ அதில் இருக்கிற ஃபைல்ஸை உங்கள் ட்ரைவுக்கு மூவ் பண்ண முடியும். உங்ககிட்ட இருக்கிற ட்ரைவ்ஸில் இருக்க ஃபைல்ஸை வந்து அவங்க ட்ரைவ்ஸ்க்கு மூவ் பண்ண முடியும். அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஃப்ரீ எடிஷனுக்கும் ப்ரோ எடிஷனுக்கும். ஃப்ரீ எடிஷனாக இருந்தீங்கன்னா அப் டு 100 MB வரைக்கும் தான் ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். பட் ப்ரோ எடிஷன் நீங்கள் போனீங்கன்னா தான் மோர் தென் 100 MBக்கு உங்களால் ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் டிவைஸ் செக்ஷனில் வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து உங்களோட டிவைஸ் ஸோ அதாவது எந்தெந்த டிவைஸ்லாம் வந்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வந்து மை டிவைசஸில் வந்து இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி கனெக்டட் டிவைசஸ் அண்ட் நியூவாக எந்தெந்த டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இதில் வந்து காட்டும். அண்ட் செட்டிங்ஸில் மோஸ்ட் ஆஃப் வந்து எல்லாமே ஓகே தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிகோ அப்ளிகேஷன். நீங்கள் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ரெண்டுத்துலையுமே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அண்ட் யூஸ் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ நீங்கள் மொபைல்லேருந்து கண்ட்ரோல் பண்ண போகிறீங்களா இல்லை இன்னொரு பிசிலேருந்து கண்ட்ரோல் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னொரு பிசினா அந்த பிசியில் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிவிட்டு மேபி அது வந்து உங்களோட ஓன் டிவைஸ்னால் உங்களோட அக்கௌண்ட்டே லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வேற ஒருத்தவங்களோட டிவைஸ்னால் அவங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு லாகின் கிரியேட் பண்ணி அவங்களும் வந்து லாகின் பண்ணிட்டாங்கன்னா இந்த டிவைஸ் ஐடி வச்சு 2 பேரும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதேமாதிரி உங்களோட ஃபோன்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஐஃபோன் வச்சுருந்தீங்கன்னா ஐஃபோனுக்கான டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஆண்ட்ராய்டுக்கான டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபோனில் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். வெல் காய்ஸ், இப்போ உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் எனி வியூவர் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸில் போயிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை எந்தெந்த டிவைஸில் லாகின் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதனால் மை டிவைஸில் ஸோ அந்த டிவைஸ்லாம் வந்து காமிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப். ஸோ லேப்டாப் கம்ப்யூட்டர் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸோ 10 டிவைஸ் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். அண்ட் பெய்ட் வெர்ஷன்னா 100 டிவைஸ். அண்ட் இன்கேஸ் நீங்கள் நார்மல் இண்டிவிஜுவல் யூஸர்னா ஃப்ரீ வெர்ஷனே எனஃப் தான். ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து இந்த டிவைஸ் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். அண்ட் இது வந்து என்னோட பர்சனல் பிசி. அண்ட் ஒன்ஸ் இதை கிளிக் பண்ணனே ஸோ அசைன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அசைன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ரிமோட் கண்ட்ரோல், வியூ ஸ்க்ரீன் பண்ணுறது, லாக் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது, ஷட் டவுன் பண்ணுறது ஸோ இதெல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ண முடியும். எனி டைம் எங்கே இருந்தாலும் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் வெளியில் இருந்தாலும் உங்கள் பிசி வந்து பார்த்தீங்கன்னா எனி டைம் ஆனில் இருக்குது. அண்ட் ப்ளஸ் வந்து அதில் ஆப் வந்து செட் பண்ணி ரெடியாக இருக்குது. அண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் ரெடியாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே இருந்ததுன்னா ஸோ உங்கள் ஃபோன் மூலியமாகவே உங்கள் பிசியை எங்கே இருந்தாலும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அப்பப்போ வந்து அந்த செக்யூரிட்டி கோட் போடணும்னு அவசியம் இல்லை. அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சப்போஸ் அசைன் பண்ணலன்னா செக்யூரிட்டி கோட் நியூவாக போடுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இப்போ ஒன்ஸ் இதுக்குள்ளே போகணுன்னே ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கொஞ்சம் கெஸ்டர் கைட் வந்து இருக்கும். ஸோ எப்படி மவுஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ மவுஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து சிம்பிள் தான். அண்ட் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா இதிலே ஷோ ஆகிடுச்சு. அண்ட் இதில் வந்து ஸோ இந்த இடத்துலலாம் வந்து ஷார்ட்கட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் இங்கே பாட்டமில் இந்த இடத்துல மெனு ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரொட்டேட் ஸ்க்ரீன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும் ஃபோனில். இப்போ இது வந்து ஒன்றும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி நீங்கள் இருக்கீங்கன்னா ஸோ அந்த கம்ப்யூட்டரில் என்னெல்லாம் நீங்கள் பண்ண முடியுமோ அதை வந்து இங்கே ஃபோன்லேயே நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்து ரிமோட் ஷேரிங் தான். ப்ளஸ் நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ண முடியும். ப்ரௌசரில் ஏதாவது சர்ச் பண்ணுறது அண்ட் யூடியூப்புக்குள்ளே வந்து போகிறது. ஸோ யூடியூப்பில் வேணுன்னா நீங்கள் ஏதாவது சாங்ஸ் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகும். ஸோ ரியல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து. ப்ளஸ் இதிலே நீங்கள் கீபோர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஆல்ஃபா கீஸ், அப்புறம் ஃபங்க்ஷனுக்கான கீஸ் இருக்கும், அப்புறம் சில கமாண்ட் கீஸ், ஷார்ட்கட் கீஸ்லாம் வந்து இருக்கும். அண்ட் ஃபோர்த் லேஅவுட்டில் ஸோ நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னா ஸோ இந்த மெனு ஆப்ஷனில் போயிட்டு ஸோ இதில் நிறைய ஷார்ட்கட் ஆப்ஷன்லாம் வந்து இருக்கும். கனெக்ஷன் ஸ்டாப் பண்ணுறது வந்து இங்கே இருக்குது. அண்ட் பவர் மேனேஜ்மெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா லாக் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது, ஷட் டவுன் பண்ணுறது. அண்ட் மெயினாக இந்த மோட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் டிஃபால்ட்டாக பேலன்ஸ்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை ஹை ஸ்பீடுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிவிடுங்க. இந்த ஹை ஸ்பீட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷன்லேயும் வந்து இருக்குது. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். ஹை ஸ்பீட் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே வந்து உங்களால் இன்ஸ்டண்ட்டாக வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் பேலன்ஸ்டு வெர்ஷனில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ நீங்கள் ஸ்டார்ட் மெனு வந்து நான் இப்போ இங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கரண்ட்டாக வந்து பிசியில் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்டார்ட் மெனு விண்டோ ஓப்பன் ஆகிடும். பட் இதில் ஓப்பன் ஆகிறதுக்கு லேட் ஆகும். பட் இதுவே ஹை ஸ்பீட் வச்சிட்டிங்கன்னா உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஸோ ரியல் டைமில் உங்களால் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இல்லைனா நீங்கள் வந்து அப்படியே வெயிட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி கனெக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா மெயின். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபைல தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் மொபைல் டேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். எந்த பிரச்சனையும்
ஆப்ஷனே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ நான் ஒய்ஃபை எதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ என்னோட மொபைல் டேட்டா இன்டர்நெட் ஸ்பீட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் மொபைல் டேட்டா யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணனாலும் இன்டர்நெட் ஸ்பீடு நல்லா இருந்ததுனா தான் உங்களால் இதை வந்து, ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் மாதிரி தான். அதனால் இன்டர்நெட் ஸ்பீட் நல்லா இருந்தால் தான் உடனுக்குடன் எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ பிசியில் எப்படி ஓப்பன் பண்ண உடனே இங்கேயும் உடனே ரியல் டைமில் உங்களுக்கு காமிச்சிடும். இல்லைனா அதில் பிசியில் உங்களுக்கு எப்போயும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும், பட் இங்கே காமிக்கிறது உங்களுக்கு லேட் ஆகும். அதுக்காக வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணணும். அண்ட் அது இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த ரிமோட் கனெக்ஷன், இந்த கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கனெக்ஷன் இப்போ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் திருப்பி கனெக்ட் பண்ணனா திருப்பி இந்த மோடில் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டுன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எவ்ரி டைம் வந்து நீங்கள் பேலன்ஸ்லேருந்து ஹை ஸ்பீடுக்கு வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணணும். எவ்ரி டைம் கனெக்ஷன் வந்து நியூவாக வந்து நீங்கள் பண்ணும் போதும். அண்ட் ஷோ டெஸ்க்டாப், ஸோ இது வந்து நார்மலாக வந்து ஷோ டெஸ்க்டாப் கொடுத்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடுக்கு போயிடும். அண்ட் ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணுறது, ஓப்பன் விண்டோ கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ஃபைல் மேனேஜர் போகிறது, டாஸ்க் மேனேஜர் போகிறது, கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். அண்ட் ரொட்டேட் ஸ்க்ரீன் ஆல்ரெடி சொன்னது. ப்ரைவசி மோடுன்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி மோட். ஸோ ஜஸ்ட் அந்த ஆப்லேயே மெனுவில் போனீங்கன்னா இங்கே ப்ரைவசி மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். பட் இந்த ஆப்ஷன் வந்து ஒன்லி ஃபார் ப்ரோ யூசர்ஸ்க்கு தான், ஃப்ரீ யூசர்ஸ்க்கு வந்து கிடையாது. பட் இந்த ப்ரைவசி மோடோட ஃபீச்சர் என்னன்றது சொல்கிறேன். ஒன்ஸ் இது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேக்ரவுண்டில் பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. பட் என்னால் வந்து இங்கேருந்து நான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ என்னால் ஸ்டார்ட் மெனு போக முடியும் அண்டு செட்டிங்ஸ்குள்ளே போக முடியும். ஸோ அதாவது அந்த ஒரு ஸ்டார்ட் மெனு ஓப்பன் பண்ணுறது டிஃபால்ட்டாக சிஸ்டமோட டிஃபால்ட் இருக்குது பாருங்கள், அது மட்டும் தான் வந்து காட்டும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஆப் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிட்டேன். பட் அந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஆப் காட்டுது. பட் பிசியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப் வந்து காட்டவே இல்லை பாருங்கள். ஸோ நான் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்றதுலாம் வந்து அவங்களுக்கு தெரியாது. மேபி அதே மாதிரி இப்போ நான் செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன் அப்படின்னாலும், ஸோ நான் செட்டிங்ஸில் என்ன பண்ணுறேன்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன்னு வந்து தெரியும், பட் செட்டிங்ஸ்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ வந்து செட்டிங்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ செட்டிங்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிசியில் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இன் கேஸ் வந்து நீங்கள் மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, ஸோ நீங்கள் ப்ரைவசியாக ஒரு சில பாஸ்வேர்ட் போடுறது, இல்லை அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது ஆக்சஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சில விஷயம்லாம் வந்து ட்ரபுள் ஷூட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து இந்த ப்ரைவசி மோட் மூலிமா ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இந்த ப்ரைவசி மோட் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவன் சிஸ்டமில் அந்த மவுஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து மூவ் ஆகாது. ஸோ சிஸ்டமே வந்து ஃபுல்லாக வந்து பிளாக்காக இருக்கும். ஒன்ஸ் வந்து நான் இதுலேருந்து ப்ரைவசி மோடை எடுத்து விட்டால் மட்டும்தான் ஸோ சிஸ்டம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நீங்கள் வெளியில் இருக்கீங்க அப்படின்னும் போது யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஸோ டக்குன்னு ப்ரைவசி மோட் போட்டுலாம். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஆக்சஸ் ஆகும். அண்ட் ஆல்ரெடி நம்ம ஓப்பன் பண்ணியிருந்த அப்ளிகேஷனும் இங்கே வந்து காட்டுது பாருங்கள். அண்ட் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுலேயும் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. நீங்கள் அண்ட் விர்ச்சுவல் மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு தனியாக ஒரு மவுஸ் வந்து செலக்ட் ஆகிடும். லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக் பண்ணுறது அண்ட் ஸ்க்ரால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இது விர்ச்சுவல் மோட் விட நீங்கள் நார்மலாகவே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ மவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து மவுஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன்லேயே பாட்டமில் அந்த மெனு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இதில் பாட்டமில் வந்தீங்கன்னா இங்கே டச் மோட் அண்ட் மவுஸ் மோடுன்னு இருக்கும். டச் மோடுன்றது வந்து நம்ம நார்மலாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி, பட் டச் மோடு வந்து அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக வந்து இருக்காது. பட் நீங்கள் டச் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி கிளிக் பண்ணுற மாதிரிலாம் வந்து இருக்கும். ஏன்னா விண்டோஸ் பிசி அப்படின்னும் போது கொஞ்சம் நல்லா ஒய்டராக இருக்கிறதுனால ஸோ ஆப்ஷன்லாம் நீங்கள் டச் மோடில் அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. மவுஸ் மோட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக அந்த மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இப்போ மவுஸ்லாம் வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ நார்மலாக நீங்கள் வந்து சிங்கிளாக இப்படி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா மவுஸ் இப்படி போகும். சிங்கிள் ஃபிங்கர் வச்சு ஒரு டைம் டேப் பண்ணிங்கன்னா லெஃப்ட் கிளிக் வந்து வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் மெனுவில் வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் மெனு விண்டோ ஓப்பன் ஆகிடும். இன்கேஸ் ரைட் கிளிக் வேணும் அப்படின்னா ரெண்டு ஃபிங்கர் வச்சு டேப் பண்ணிங்க அப்படின்னா ரைட் கிளிக் வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்துச்சு பாருங்கள். இப்போ நான் ரீஃப்ரெஷ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு டேப் பண்ணிங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டபுள் ஃபிங்கர், சிங்கிள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக் பண்ணலாம். அண்ட் ட்ராக் பண்ணுறதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம். அண்ட் இன்கேஸ் வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணோன்னா அதுக்கும் வந்து நீங்கள் ரெண்டு ஃபிங்கர் யூஸ் பண்ணி ஸோ இப்படி பண்ணிங்கன்னா ஸ்க்ராலில் வந்து ஆகும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எவ்ரி டைம் வந்து நியூவாக வந்து கனெக்ஷன் வந்து நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை மற்றவங்க யாராவது எடுத்தாலும் சரி, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் வந்து இந்த பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து காட்டும். ஸோ எந்த ஒரு ஃபோன் வந்து இல்லை எந்த ஒரு லேப்டாப்போ கம்ப்யூட்டர் கனெக்ஷன் எடுத்திருக்காங்களோ அவங்களோட கனெக்ஷன் வந்து இங்கே காட்டும். ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் ஒரு டிவைஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் டிவைஸை மற்றவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் சில ஆப்ஷன். ஸோ மவுஸ் வந்து எனேபிள், டிசேபிள் பண்ணுறது. ஸோ டிசேபிள் பண்ணிட்டு
அப்படின்னா ஸோ என்னால் வந்து ஃபோனில் வந்து மவுஸ் வந்து ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு தெரியாமல் வந்து யாராவது கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி வந்து யாருன்னா கனெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறமா அன்அசைன் அந்த ஒரு பர்டிகுலர் டிவைஸை பண்ணல அப்படின்னா திருப்பி வேறு யாராவது ரிமோட்லி கனெக்ஷன் பண்ணி உங்கள் பிசியை பார்க்கறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படின்ற போது நீங்கள் வந்து அன்அசைன் ஒன்று பண்ணணும், இல்லைனா அந்த ஒரு டிவைஸே வந்து ஃபர்காட் பண்ணணும், இல்லை செக்யூரிட்டி கோடை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் பண்ணணும். சப்போஸ் வந்து யாருன்னா கனெக்ட் பண்ணிட்டாங்கனாலும் உங்களுக்கு இந்த இடத்துல விண்டோ வந்து காட்டும். ஸோ பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஏரோ இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் இருக்கும். இதை ஜஸ்ட் வந்து ஸ்டாப் கனெக்ஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து உங்களுக்கு கனெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சாஃப்ட்வேரில் ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு பட்ஜெட் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ எந்த ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, ஸோ ஹையர் எண்டாக இருந்தாலும் சரி. அண்ட் அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் இல்லை இன்கேஸ் நீங்கள் டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டேப்லெட் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும். அதனால் இன்னும் வந்து ஒரு லேப்டாப் யூஸ் பண்ண மாதிரியே வந்து ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் ஐஃபோன்லையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓவராலாக இந்த எனி வியூவர் சாஃப்ட்வேர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாஃப்ட்வேர். ஸோ ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் மோடில் போயிட்டு நீங்கள் ஹை ஸ்பீட் கொடுத்துங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் மற்றபடி இந்த சாஃப்ட்வேரில் ஃப்ரீ வெர்ஷன்லேயே வந்து உங்களுக்கு ஆட்ஸ் கிடையாது. ஸோ எந்த ஒரு ப்ளோட்வேரும் கிடையாது. ரொம்ப லைட் வெயிட், ரொம்ப கம்மியான ஒரு எம்பி தான். ஸோ அண்ட் யூஐ எல்லாமே வந்து குட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட பிசியை, ஸோ இன்கேஸ் நீங்கள் வெளியில் இருக்கீங்கன்னாலும் உங்கள் பிசியை நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் உங்கள் ஃபோனில் இருந்து. ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த குட் திங். அண்ட் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே வந்து ஒர்க் ஆகுது. எந்த ஒரு செட்டிங்கும் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான் அண்ட் யூஸ் பண்ண வேண்டியதான், அவ்வளோதான். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.